ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிங்கப்பூர்ல இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பத்தி தான். ஸோ இது ரொம்பவே ஒரு வெல் பிளான்டு நெட்வொர்க் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். 3 விதமான சிஸ்டம் வச்சிருக்காங்க. எம்ஆர்டி, எல்ஆர்டி, அதுக்கப்புறம் ஃபெர்ரி, அப்புறம் பஸ் இருக்கு. ஸோ எல்ஆர்டியும் ஒரு டைப் ஆஃப் மெட்ரோ ரயில் தான். இப்போ ஒரு ஐலேண்டுக்கு மெஜாரிட்டி போறதுக்கு வந்து ஃபெர்ரி யூஸ் பண்றாங்களே தவிர்த்து, லோக்கல் மக்கள் பெருசா இங்க வந்து அதை யூஸ் பண்றது கிடையாது. அப்புறம் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அழகா போணும்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணியே அழகா போய்க்கலாம். 900 மீட்டர் டூ 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கனெக்டிவிட்டி அழகா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்கா கனெக்டிவிட்டியான பிளேஸ் தான் வந்து சிங்கப்பூர். இதனாலே இங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே அவ்வளோ தூரம் ஸ்மூத் கனெக்டிவிட்டியா அண்ட் ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பெரும்பாலும் இருக்கிற பெரிய நாடுகளான ஜப்பான், லண்டன்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்க மெட்ரோட ரேட்ஸுமே வந்து சீப்பரா இருக்கு. ஸோ நம்ம பார்க்க போறது இந்த பஸ்ஸஸை பத்தி தான். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ சாங்கிலேருந்து ஜுராங் போறோம்னு வச்சுக்கோங்க. ஜுராங்கோ சிங்கப்பூரோட வெஸ்ட்ல இருக்கு. சாங்கியோ சிங்கப்பூரோட ஈஸ்ட்ல இருக்கு. அப்போ இது 2க்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இத வந்து நம்ம எம்ஆர்டில போனோம்னா, ஒரு 45 நிமிஷத்துல இருந்து ஒரு 1 ஹவர் எடுக்கும். அதே இது இப்போ நம்ம வந்து பஸ்ஸை யூஸ் பண்ணோம்னா, ஒரு 2 மணி நேரம் எடுக்குது. அந்த மாரி விஷயத்துல எம்ஆர்டி ஒரு இத விட வந்து பெட்டர் ஆப்ஷன் தான். ஆனா பஸ்ஸஸுமே இங்க வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. மெயின் ரோட்ட தாண்டி கனெக்ட் பண்றது அப்படின்னா வந்து பஸ்ஸஸ் தான். ஒரு ரிமோட் பிளேஸ்ல கூட ஒரு 2, 3 பேசஞ்சர்ஸ் ஏறினா கூட அங்க பஸ் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்கு. ஒரு நாளைக்கு மட்டும் 5000 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க. காலையில 5 மணிக்கு தொடங்கி மிட்நைட் 12 மணி வரை பஸ்ஸஸ் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட இந்த என்டையர் ஐலேண்டை கவர் பண்ற மாதிரி 350 ரூட்ஸுமே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா பஸ்ஸஸுமே பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன்டு தான். பீக்கான ரூட்ஸில் வந்து டபுள் டெக்கர் பஸ்ஸஸுமே வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ வந்து சீட் கெப்பாசிட்டிலாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றனால. அப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை 2 விதமாக பண்ணுறாங்க. ஒன்று ஈசட் லிங்க் கார்டு, இன்னொன்று கிரெடிட் கார்டு. அந்த ஈசட் லிங்க் கார்டு அப்படின்றது ஒரு சிங்கிள் கார்டு மாதிரி. அதை வந்து நம்ம சாங்கி ஏர்போர்ட்டில் வாங்கி ரீசார்ஜ் பண்ணி, அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறும் போதும் சரி, இறங்கும் போதும் அதை வந்து டேப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம ஏறும் போதும் வந்து அந்த கார்டை டேப் பண்ணுவோம், இறங்கும் போதும் வந்து திருப்பி அந்த கார்டை டேப் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோமோ அந்த சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக அது டெபிட் ஆகிடும். ஸோ இது வந்து கேஷெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். நம்ம இங்கே சிங்கப்பூர் சிட்டிசனாக இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை எல்டர்லி பர்சன்ஸ்க்கு வந்து இங்கே டிஸ்கவுண்ட்ஸ் தராங்க. அது போக வந்து ட்ராவலராக இருந்தோன்னா ஒரு ஸ்பெஷல் கார்டு இருக்குது. 3 நாளைக்கு மட்டும் ஒரு கார்டு கொடுக்குறாங்க. 29 சிங்கப்பூர் டாலர்ஸ், அதாவது நம்ம இந்தியன் வேல்யூக்கு 2000 ரூபா. அழகாக இந்த 3 நாளைக்கு 2000 ரூபா யூஸ் பண்ணி எந்த வித நம்ம ட்ரெயினோ இல்லை வந்து பஸ்ஸஸ் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம் எங்கேனாலுமே. இது வந்து எக்ஸப்ட் சென்டோசா ஐலாண்டில் மட்டும் வேலிட் கிடையாது. ஏன்னா சென்டோசான்றது அது ஒரு ப்ரைவேட் ஐலாண்டு, என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் இருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே சென்டோசா குரூப் ஓன் பண்ணுறதுனால அங்கே மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நம்ம இந்த கார்டை வச்சே அழகாக 3 நாளைக்கு எங்கேனாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது எம்ஆர்டி சிஸ்டம். ஸோ இதுதான் சிங்கப்பூரில் இருக்க ஃபாஸ்ட்டான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்னா இந்த எம்ஆர்டி தான். 200 கிலோமீட்டருக்கு மெட்ரோ லைன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷன் தான். எல்லா இடத்துலையுமே லிஃப்ட்டு, எஸ்கலேட்டர் வசதிலாம் இருக்குது. அதே நேரத்தில் மெஜாரிட்டி எல்லா ட்ரெயின்ஸுமே வந்து டிரைவர்லெஸ் ட்ரெயின் தான். எல்லாமே கம்ப்யூட்டர் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அண்டு மேக்ஸிமம் எல்லா சைன் போர்ட்ஸும் பார்த்திங்கன்னா 4 லாங்குவேஜில் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம். ஸோ ஏன்னா அந்த 4 லாங்குவேஜ் தான் அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ். தமிழ், சைனீஸ், மலாய், இங்கிலீஷ். அடுத்ததாக வந்து ஒவ்வொரு நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்து எம்ஆர்டி எல்லாத்துலேயும் வந்து ப்ரையாரிட்டி சீட்டிங்னு ஒன்று இருக்கும். ப்ரையாரிட்டி சீட்டிங்கிறது டிசேபிள் பர்சன், எல்டர்லி, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி. மற்றபடி இப்போ நம்மளுக்கு பஸ் எத்தனை மணிக்கு வருது, ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரணும் அப்படிலாம் பார்க்கணும். mytransport.sg அப்படின்ற போர்ட்டல்லே வந்து பார்த்துக்கலாம். அதில் நான் கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. அப்புறம் இதே பெரிய நாடுகளான லண்டன், டோக்கியோலாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது க்ரௌடு கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். க்ரௌடாக தான் இருக்கும். ஆனால் டோரை நெருக்கிட்டு பூட்டுற அளவுக்குலாம் வந்து இருக்காது. ஏன்னா ஃப்ரீக்வன்சியும் இங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பங்க்சுவாலிட்டி ரேட்டும் 99% மேக்ஸிமம் வந்து டிலேஸ் இருக்காது. பீக்கான ரூட்ஸ்லலாம் 2 to 5 நிமிஷத்தில் ட்ரெயின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அடுத்ததாக வந்து இங்கே சிங்கப்பூரில் இருக்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமும் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட்டும் கூட. சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கே தவிர்த்து மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் பெருசாக எதுவுமே நடந்தது கிடையாது. அப்புறம் வந்து இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எல்லாமே வந்து டிரைவர்லெஸ் ட்ரெயின் தான். எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். கம்ப்யூட்டர் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அப்புறம்
க்ரௌட் எல்லாமே மானிட்டர் பண்ணுறது ஏஐ பேஸ்ட் க்ரௌட் மானிட்டரிங் சிஸ்டம் வச்சு பண்ணுறாங்க. இப்போ க்ரௌட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்போ கூட எப்படி பெட்டராக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டவுன் டவுன் அதாவது லிட்டில் இந்தியாவில் இருக்கிற மெட்ரோ லைன் தான் இருக்கிறதே லாங்கஸ்ட்டு டிரைவர்லெஸ் ட்ரெயின் நெட்வொர்க். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ட்ராவல் ஒரு பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே ரெட்டு க்ரீன் மார்க்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ரெட் மார்க்கில் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். எம்ஆர்டிக்காண்டி வெயிட் பண்ணுறோன்னா இங்கே நிற்கிறான். அதே மாதிரி க்ரீன் மார்க்கும் அங்கேருந்து வெளியே வர பேசஞ்சர்ஸ்க்காண்டி போட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த சைன் போர்டு எல்லாமே 4 லாங்குவேஜஸில் போட்டிருப்பாங்க. அது இங்கே பார்க்கலாம் நீங்கள். இங்கிலீஷ், மலாய், சைனீஸ், தமிழ் இந்த மாதிரி மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த 4 லாங்குவேஜஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா பூங்கோல் ஏரியாவில். இந்த சைடு எம்ஆர்டி இருக்குது, அந்த சைடோ பஸ் ஸ்டாப் இருக்குது. இதை தான் வந்து இன்டர்சேஞ்ச் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எம்ஆர்டியில் இறங்கி இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த வீடுன்றது இந்த இப்போ ரிமோட் ஏரியாவில் இருக்கும் போது கனெக்ட் பண்ணுறதுக்கு உதவுறது பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் தான். ஏன்னா ட்ரெயினும் பார்த்திங்கன்னா மெயின் ஏரியாஸ் தான் வந்து மோஸ்ட்டாக கனெக்ட் ஆகும். இப்போ தான் நம்ம வந்து எம்ஆர்டியில் ட்ராவல் பண்ணி அடுத்த ஒரு பஸ் எடுத்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸு. மேலே அப்பர் டயரில் தான் ஏறி உட்காந்துருக்கோம். அண்ட் இந்த இதில் பார்த்திங்கன்னா 2 டிஸ்பிளே போர்டு இருக்குது. ஒன்று அடுத்தடுத்து என்ன ஸ்டாப்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே போர்டு இருக்குது. இன்னொரு டிஸ்பிளே போர்டில் நெக்ஸ்ட் ஸ்டாப் என்னதான் இருக்குது அப்படின்றதையும் வந்து போட்டிருக்காங்க. நம்ம இருக்கிறது இப்போ வந்து சைனா டவுன் ஏரியாவில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ 1 hour கிட்டத்தட்ட நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. பஸ்ஸில் ஒரு யூஎஸ்பி சார்ஜரும் கீழே அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. வேணால் நம்ம ஃபோனை வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம். ஃப்யூச்சர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த டீசல் பஸ்ஸஸ்லாம் 2040க்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணி எலக்ட்ரிக் பஸ்ஸஸால் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளான். அதுக்கப்புறம் இன்னுமே நிறையா கனெக்டிவிட்டி எம்ஆர்டி லைன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 900 மீட்டர் டு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இப்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதை இன்னுமே கம்மி பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.